என்ன கழுவி ஊற்றினாலும் மானம், ரோசம், சூடு, சுரணை, வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல. இருந்தால் தானே அதுக்கு ஏதாவது வரும், நடவடிக்கை இருக்கும். எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும், எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன்ட போய் நீங்கள் என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க? லெலின் கேட்குறாருல, பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்குடா, அந்த பைத்தியக்காரங்கையில் நாட்டை கொடுத்த பைத்தியக்காரன் எவன்டான்னு இந்த பைத்தியக்காரங்க தான். அதை நான் ஏற்கிறேன். எங்க ஐயா சொல்லியிருக்காங்களே அந்த கருத்தை ஏற்கிறேன். எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸை எனக்கும் கொடுங்க. பாஜக சாதி மதமும் என்ன கண்கள்ங்குது. நாங்கள் சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம். அது ரெண்டுக்கு நிறைய தூரம், 10,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதில் எங்கள் ஐயா சந்துரு சொல்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர். ஏற்றதாழ்வு, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சாதிய பாகுபாடு, வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னா சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த முறையை பின்பற்றணும். நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்களில் சாமி படங்கள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது, இதுகளெல்லாம் தூக்கணும். பொதுத்தலம் தான் அது. உங்கள் வீட்டில் பூஜாரியில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்துக்கு இதை குறிக்கும் பச்சை கயிறு, கயிறுலடா மயிர் அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குது? என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறேன்னு. மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா? எப்போ வந்தது சாதி? எப்போ வந்தது மதம்? எது என்ன அடையாளம்? ஏன் முகத்தை பார்க்காம முதுவை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? யார் கற்பிக்கிறது இதெல்லாம்? எதை நோக்கி கொண்டு போற? எத்தனை தலைமுறைக்கு? 15-16 வயசு போய் கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டி கிடக்குறான். அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா? அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு? எதுக்கு அம்பேத்கர்? எதுக்கு சிங்காரவேலர்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு ரெட்டமலை சீனிவாசன்? எதுக்கு அயோத்தியாச பண்டிதர்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு காமராஜர்? எதுக்கு முத்துராமலிங்கத்தூர்? எதுக்கு சாதி வேணாம்னு பேர் இத்தனை? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினவன் பைத்தியக்காரன். அப்போ எல்லாரும் பாடி கிழிச்சு, எல்லாரும் பாடிட்டான். யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் கடைசி எங்க தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை. என்ன 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 நடந்திருக்கு? மாறுதல். முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க. என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டுக்கோட்டை நம்ம தாத்தா. அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரியிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரணும்ல. இன்னைக்கு நீ ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க, கிழிச்சு எறிகிற. அது நிரந்தரமா உனக்கு இந்த நாற்காலி அப்படி இருக்க போதா? பூரணம்னு சொல்லாதீங்க, முழுமையான. நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லலையா? பூரணம்னு ஏன் சொல்றீங்க? பூரணம், ஜம்பூரணம். முழுமையான மது விளக்கு வேணும். எங்க அண்ணன் கேட்கிறாருல, அது பல காலமா தான் வலியுறுத்துறோம். வலியுறுத்துறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தால் வலியுறுத்துறோம். நாங்கள் எங்கிட்டு வலியுறுத்துறோம், அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம். மத்திய அரசு எடுக்கணுமுங்க. நீதிமன்றமே சொல்லுவோம், சரி இது மாநில அரசு கையிலே இருக்குது, அவங்களே எடுக்கலாம். நிதிஷ்குமார் யாரை கேட்டு எடுத்தார்? மத்திய அரசு கேட்டு எடுத்தார். சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு நான் எடுக்க போகிறேன், மத்திய அரசு கேட்டு எடுக்க போகிறாரு. கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நெருக்கடி கொடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம், அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுதே. அப்புறம் நீ ஏமாத்தி விடுறதுதான். நாங்கள் அவர் போடல, நாங்கள் என்ன பண்ணுறது? தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல.